Taste the Daily. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் விருதுநகர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே தேரடி கீழரத வீதியில் திரண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பெண்களும் பொதுமக்களும் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியாருடைய திருக்கோவில் இருந்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.டி. ராஜேந்திர மோகன் தலைமையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் இன்பத்தமிழன், கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா முத்தையா, அதே போன்று நகர செயலாளர் காமராஜ், ஸ்ரீவில்லிபுத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குறிஞ்சி முருகன், தெற்கு ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட ஏராளமான உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில ஆண்டாள் நாச்சியாருடைய கோவில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் புகழுக்குரிய அந்த ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சுவாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதல்வராக 2026 அமர வேண்டும் என்று சிறப்பு பூஜை செய்த பொருட்களோடு பூரண கும்ப மரியாதை அளித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முளைப்பாரி எடுக்கும் பெண்கள் பால் குடத்தை கையில் ஏந்தியும் மலர்களை தூவியும் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பெண்களும் பொதுமக்களும் தொண்டர்களும் கூடி கிராமிய பாடல்களை பாடி செண்டமேளம் முழங்கி உற்சாக வரவேற்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்திலே பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே புதிய அரசு கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி கொண்டு வரப்பட்டது. போக்குவரத்து வாகனங்களுக்கு புதிய ஆர்டிஓ அலுவலகம் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தடையில்லா தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியிலே. கிராமங்களில் சீரான தார் சாலைகள் கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிரதான செயலாக பால்கோவா தொழில் நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற பால்கோவா அரிசி புவிசார் குறியீடு கொடுத்து பெருமை சேர்த்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களாக, அதை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வத்திராயிருப்பு தனித்தாளுக்காக அறிவித்தது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியது அதிமுக அரசு, புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய அரசு. அதே போன்று வத்திராயிருப்பிற்கு புதிய போக்குவரத்து பணிமனை கொண்டு வந்தது அதிமுக அரசு. வத்திராயிருப்பிலே அதிக நவீன வசதியுடன் கூடிய புதிய ஊராட்சி மன்ற அலுவலகம் கொண்டு வந்தது அதிமுக அரசு. வத்திராயிருப்பிலே அதிக வசதியுடன் கூடிய புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு வந்தது அதிமுக அரசு. அதே போல ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் ஆளுகிற திமுக அரசு 50 மாதங்களாக அதனை கண்டுகொள்ளவில்லை என்ற மிகப்பெரிய வேதனையும் குற்றச்சாட்டும் பொதுமக்களிடையே இருக்கிறது. பெண்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் மேம்பாட்டு பொருள் இலவசமாக மண்டல் அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும், வத்திராயிருப்பு ஒன்றியம் சிலவக்கால், அதாவது அணை பட்டுப்பூச்சி வழியாக வருத்தநாடு காமராஜபுரம் தேனி வரை செல்லக்கூடிய சிலவக்கல் டு காமராஜர் வரை செல்லக்கூடிய 3 கிலோமீட்டர் மலைப்பாதை சாலை அமைத்து காமராஜபுரம் டு வருத்தநாடு தேனி வரை 11 கிலோமீட்டர் பாதையாக அந்த வழியிலே செல்லக்கூடிய குறிப்பாக விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு இடையே வர்த்தக மேம்பாட்டிற்காக, விவசாயிகளுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்காக உதவியாக இருக்கும் வகையில் அந்த போக்குவரத்தை துரிதப்படுத்துவது, நேரம் குறைப்பு, கொச்சி இணைப்பு கிடைக்கப்பட வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய புலவத்தல் அணையிலிருந்து போதிய சாலை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் செல்வதால் தற்போது சமூக விரோதிகள் கூடாரமாக இருக்கிறது. 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அங்கு பயணிகள் செல்ல முடியாத தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா ஆட்சியில் சுற்றுலா தலத்தை மேம்படுத்த திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு திமுக ஆட்சியில அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அது கிடைப்பதை போட்டு நிறைவேற்றப்படாமல் இருப்பதையும் அது வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். அழகர் அணை திட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் செண்பகத்தோப்பில் இருந்து துவங்கி கேரளா வரை நீண்டு விழுந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கடலிலே வீணாக நீரை செண்பகத்தோப்பு மலை அடிவாரத்தில் தேக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்டலம் அதனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாய பயன்பாட்டிற்காக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. வேயனாறு குறுக்கே அணை கட்டி நீரை தேக்கும் அழகர் அணை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இங்கு இருக்கக்கூடிய மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார். பிளவக்கல் அணையில் இருந்து பாசன வசதி பெறக்கூடிய சுமார் 40 கண்மாய்கள் நேரடியான கால்வாய் வசதிகள் ஏற்படுத்தி வர நடவடிக்கைகள் மூலம் சுமார் 60,000 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் பயன்பெறும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வத்திராயிருப்பு மற்றும் மருத்துவபுரம் ராஜபாளையம் பகுதியில் அதிகமான மாமரங்கள் பயிர்க்கப்பட்டு அதன் மூலம் மாம்பழ விளைச்சல் கூடுதலாக உள்ளது. சந்தையில் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை. எனவே இந்த பகுதியில் குளிர்சாதன கிடங்கு மற்றும் மாம்பழ தொழிற்சாலை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வத்திராயிருப்பு பகுதியிலே
தாமிரபரணி மற்றும் முக்குள்ளாளர் திட்டம், நெசவாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். தரமான நூல்களை சப்ளை செய்து நாடு முழுவதும் வேலை கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். பென்ஷன் திட்டம் 1500 2000 உயர்த்த வேண்டும். மந்தித்தோப்பில் புதிதாக மேம்பாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர் புதிதாக கட்ட வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை மக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கு அதிமுக ஆட்சி செய்து சாதனை ஏற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு திறந்திருக்கிறார்கள். தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர், கழக அமைப்பு செயலாளர், இந்த மாவட்ட செயலாளர் கூடிய கே ராஜேந்திரபாலாவை பேசியிருக்கிறார். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி உரையாற்றப் போகிறார். அதை நேரடியாக பார்க்கலாம்.